டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி திருக்குறளில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். ஒழுக்கமுடைமை அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடையவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினராக கருதப்படுவர். மரப்பினும் மோத்து கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். அதாவது ஒருவர் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவருடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, ஆக்கம் அப்படின்னா செல்வம். பொறாமை உடையவனிடம் செல்வம் இருக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படும்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை உடையோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் உடையவரை மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஸோ இதை தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி பார்ப்போம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2413 ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியானது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் விடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். அதாவது நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். இதை தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி பார்ப்போம். பலக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பலக்கற்றும் கல்லாதவராக கருதப்படுவார். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள்.